எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷகி செல்வி ராமச்சந்திரன் லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். பெண்களுக்கான வாலிபர்களுக்கான விசேட ஆலோசனையுடன் இணைந்திருக்கிற ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம், அவருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் இருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பேசலோடமா மைக் எடுத்து விடுங்கம்மா. ஆமே, இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கம்மா. சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடிமைக்கு கர்த்தர் பாராட்டுகிற கிருபைகளுக்காக, தருணங்களுக்காக, வாய்ப்புகளுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற வானொலியை நடத்துகிற சகோதரரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் நான் நம்முடைய சுவாபங்கள் கோபம் என்ற ஒரு தலைப்பின் கீழே ஒரு சிறிய செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். நான் இந்த கோபத்தை குறித்து இந்த வாரம் நான் என் மெசேஜ் ஞாயிற்றுக்கிழமை கேட்டேன். சரி, நானும் அதை குறித்தே சற்று தியானிக்கலாம் என்று யோசித்தேன். பாருங்கள், நீதிமொழிகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு அநேக காரியங்களை, நம் வாழ்க்கையிலே என்னென்ன காரியத்தை கடைபிடிக்க வேண்டும், எப்படி நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அநேக காரியங்களுக்கு நீதிமொழிகள் பயன்படுகிறது. என்னுடைய தாய், நான் சிறு வயதிலேயே எனக்கு திருமணம் நடைபெற்றது. 18 முடிந்து ஒரு 2 மாதங்களிலேயே எனக்கு திருமணமானது. அப்பொழுது என் தாய் சொன்னார்கள், தினமும் நீதிமொழிகளை மாத்திரம் நீ படிக்க வேண்டும் என்று. அந்த நாட்களிலே தனி பைபிள் ஒவ்வொருத்தருக்கும் இருந்தது கூட சாத்தியமில்லை. ஆனாலும் எனக்கு தனி பைபிள் இருந்தது. நான் கத்தோலிக்க மத பின்னணியிலே வளர்ந்த, படித்த ஸ்கூல்கள் முழுவதுமாய் இருந்தது. வளர்ந்த ஊரும் அதே கத்தோலிக்க ஊர். எனவே வேத வசனங்கள் ஆழமாய் தெரியாது. சண்டே ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன். இந்த சிறு வயதிலேயே வசனங்கள் மிகவும் தெரியாது. பாடல்கள், வெறும் ஸ்டோரிகள் மாத்திரம்தான். ஆனால் திருமணம் ஆன பிறகு தினமும் இந்த நீதிமொழிகள் எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. அதாவது என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி, செம்மைப்படுத்தி, அநேக காரியங்கள் எனக்கு வந்த பொழுதும் நான் இந்த வசனங்களை வைத்தே மேற்கொண்டு ஜெயமானேன் என்று சொல்ல முடியும். அவ்வளவாக இந்த ப்ராவர்ப்ஸ் ஃபார் பிராக்டிக்கல் லைஃப் என்று நாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு நீதிமொழிகள் நமக்கு ஒரு அனுபவம் மிக்க ஒரு அதிகாரமாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இதை எழுதின சாலமோன் ராஜாவும் அவருக்கு கர்த்தர் கொடுத்த ஞானம் அவருக்கு முன்னும் அவருக்கு பின்னும் யாருக்குமே கொடுக்கப்படவில்லை. அவ்வளவு ஞானத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார். அதனால் அவருடைய இந்த பிராக்டிக்கலாக நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் பொக்கிஷமாக நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் அந்த தேதியை குறித்து நாம் அந்த சரியாக வாசிப்போமானால் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நான் இந்த நாளிலே வேதத்தை எடுக்கும் முன்பதாகவே இந்த நாள் தேதியை நான் தேதியை பார்த்த உடனே எனக்கு இந்த முதலாவது வசனம், அந்த அதிகாரத்தினுடைய முதலாவது வசனம் இதுதான் என்பது என் மனதிற்கு தோன்றியது. அப்படியாக மனப்பாடமே ஆகிவிட்டது. நான் அதை ஏன் சொல்கிறேன் என்றால், அதைப்படி நாம் வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நாளிலே என்ன வசனம் எனக்கு பேசுகிறதோ, நான் வாசித்த பொழுது இந்த நாளிலே நான் அந்த 27ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசித்து நான் கோபம் என்ற தலைப்பின் கீழே ஒரு செய்திக்கு கடந்து போகிறேன். பாருங்கள், நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்தை நான் இந்த நாளிலே வாசித்த பொழுது 11வது வசனம், என் மகனே, என்னை நிந்திக்கிறவர்களுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து என்ற வசனம் எனக்கு மிகவும் விருப்பமாக, அதே சமயத்திலே அதை ரசிக்க, அது அழகாக இருந்தது. அந்த வசனத்தை நாம் தியானித்து பார்ப்போமானால், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவருடைய நாமத்தை நிந்திக்கிற ஜனங்களுக்கு, அவருடைய நாமத்தை அறியாத ஜனங்களுக்கு, அவருடைய நாமத்தை தூஷிக்கிறவர்களுக்கு சரியான பதிலை நாம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஞானவான்களாய் மாற்றி
அவருடைய இருதயத்தை நாம் சந்தோஷிப்பிக்கும்படியாய் செய்கிறார். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. இந்த வசனத்திலே அநேக காரியங்கள் இருக்கிறது. அதை நாம் அழகாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை நிந்திக்கிற ஒரு மனிதனுக்கு கர்த்தர் எப்படி உத்தரவு சொல்லுவாரோ அதுபோல நாம் உத்தரவு சொல்வதற்கு நமக்கு ஒரு ஞானம் தேவை அல்லவா? எப்படியாக இந்த நாளிலே எத்தனையோ விதத்திலே கர்த்தரை நிந்திக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், அவதூறாய் பேசுகிறார்கள், நம்மையே பேசுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் சரியான உத்தரவு பதில்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் வசனத்திலே தேறினவர்களாய், ஞானத்திலே தேறினவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் ஞானவான்களாய் இருக்கும் பொழுது யாருடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது? தேவனுடைய இருதயம், அவருடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது. ஆமேன். அப்படியா இந்த கோபம் என்ற சுவாபம் அநேக வசனங்களிலே வேதத்திலே நமக்கு நன்மைக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. நான் அந்த வசனங்கள் ஒரு சிலவற்றை வாசித்து நாம் அதை குறித்து தியானிக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். ஏனென்றால் கோபம் வருவது எல்லாருக்கும் வரும். அது டக்கென்று வரும், மெதுவாக வரும், வைராக்கியமாக அநேக நாட்களுக்கு அந்த கோபம் இருதயத்திலே மறைந்தும் இருக்கும். ஆனால் அதை நாம் அப்படியே விடுவது நல்லதல்ல. நம்முடைய சரீரத்தினுடைய சுகாதாரங்களை அது கெடுக்கக்கூடும். இன்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், அது மாத்திரமல்ல விஞ்ஞானிகளும் சொல்கிறார்கள், பிசிக்கலாக அது எவ்வளவு கேடுகளை நம் சரீரத்திற்கு கொண்டு வரும் என்று. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 29:11. மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். அதாவது ஒரு கோபம் வந்த மாத்திரத்திலே என்னுடைய வாழ்க்கையினே அனுபவத்தையே நான் இதற்கு உதாரணமாக சொல்லலாம். நான் சிறு வயதிலேயே எனக்கு திருமணம் ஆனதினால் எனக்கு உலக பிரகாரமான ஒன்றுமே எனக்கு தெரியாது. நான் முதல் பிள்ளையா என் தாய்க்கு தகப்பனுக்கும் இருந்தேன். மிகவும் செல்லமாக செழிப்பாக என் தாய் தகப்பன் இருவரும் ஆசிரியர்கள். அதனால் பண கஷ்டமோ எந்த விதமான கஷ்டங்களோ நான் அனுபவித்ததில்லை. இன்னும் சொல்ல போனால் பார்த்தது கூட இல்லை. அப்படியாக நான் வளர்ந்த பொழுது திருமணமான பிறகு அநேக என்னுடைய மதரின்லா அவர்கள் இப்பொழுது இல்லை, ஆனால் என்னை குறித்து அநேக சாட்சிகளை அவர்கள் பின்பு சொன்னார்கள். இங்கு லண்டன் இருமுறை வந்த பொழுதும் அவர்களுடைய பேச்சுக்கள் எனக்கு ஒன்றுமே அறியாதவைகளா இருந்தது. என்னுடைய கணவர் எனக்கு அதிகமாக சப்போர்ட் செய்தார். ஆனாலும் அந்த கோபத்திலே உள்ளத்தில் உள்ளதெல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒரு மனிதன் கோபப்படும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், அவர்கள் சாதாரணமான ஒரு சுவாபமா இருக்கிற பொழுது அவர்களுக்கு அந்த காரியங்களை வெளிப்படுத்த மாட்டார்கள். அது உள்ளத்திற்குள்ளேயே மறைந்து இருக்கிறது. அநேக வெறுப்புகள், கசப்புகள், காரியங்கள் மறைந்து உள்ளத்திலே இருக்கும். ஆனால் அந்த நேரம், ஒரு சில நேரங்கள் வரும் பொழுது அந்த உள்ளத்திலே இருக்கிற அவ்வளவு குமரல்களையும் கோபங்களையும் அப்படியே கொட்டுவார்கள். அந்த கொட்டுது என்றால் அது நான் என் பிறகு திருமணமான பிறகுதான் இதையெல்லாம் நான் பார்த்தேன். என் தகப்பனார் கோபப்படுகிற ஒரு மனிதன் தான், ஆனால் அது வேறு விதமான கோபம். பிள்ளைகளை சிட்சிக்கிறது, பிள்ளைகளை கண்டிக்கிறது, ஒழுக்கப்படுத்துவது, இப்படியான கோபங்களை தான் நான் பார்த்திருக்கிறேன். அப்படியான பாருங்கள், உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். ஆனால் நன்கு ஒரு அதிகாரியாக, ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதனாய் இருக்கிற ஒரு மனிதர்கள் அந்த கோபத்தை உடனடியாய் அவர்கள் வெளிப்படுத்தாதபடி அதை அப்படியே அமைதியாக அவர்கள் அதை கடைபிடிக்கிறார்கள். நம் வேதாகமத்திலே அநேக உதாரணங்கள் இருக்கிறது. நான் உதாரணத்திற்கு பிறகு வருகிறேன். முதலாவது இந்த வசனங்களை தியானித்து விட்டு நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும்,
கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். மெதுவான பிரதியுத்தரம். ஆம், மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையின் உதாரணத்தை நான் சொல்கிறேன். திருமணமான புதுதிலே இப்படியான கடும் சொற்கள் எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஆனாலும் நான் பிரதியுத்தரமாக பதில்கள் நான் பேசுவதில்லை. ஆனால் நாங்கள் லண்டன் வந்து அநேக வருஷங்களுக்கு பிறகு திரும்பவும் நான் இந்தியா சென்றிருந்த பொழுது ஒரு முறை ஒரு சிறிய காரியத்திற்கு கூட ஒரு பெரிய சண்டையை உண்டாக்குவார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலை உண்டான பொழுது நான் ஒன்றுமே பதில் பேசாதபடி அமைதியாக இருந்தேன். என் கணவரும் நீ எதுவும் பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். பிறகு நான் அப்படியே விட்டுவிட்டேன். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்கள் என்றால், மெதுவான பிரதியுத்தரம். நாம் ஒரு சின்ன பதிலை சொல்லும் பொழுது பெரிய கோபம் கூட அந்த கோபத்தை, கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஆனால் மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரகத்தை நிறுத்திவிடும், மாற்றிவிடும். என்றால் கோபமே இல்லாமல் அந்த இடத்திலே சுவாபங்கள் மாற ஒரு நல்ல வழிகள் காணப்படுகிறது. ஆனால் கோபம் கொண்ட ஒரு மனிதனோடு திரும்பவும் திரும்பவும் நாமும் கடுமையான வார்த்தைகளை பேசுவோமானால் அங்கு இன்னும் கோபம் எழும்பும் என்றால் கோபம் அதிகரிக்க கூடும். அதனால்தான் நான் ஒரு செய்தியை எப்பொழுதுமே கேட்பேன். பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்களுடைய செய்தி, அவர் இப்பொழுது கர்த்தருக்குள் நித்திரையாய்விட்டார். ஆனாலும் எனக்கு அவருடைய செய்தியை கேட்கும் பொழுதுதான் என் இருதயத்திற்கு ஏற்றது போல காணப்படும். அவருடைய வயது 79 வயது, அப்பொழுதுதான் அவர் மரித்தார் என்று நினைக்கிறேன். அவ்வளவு அந்த முதிர் வயது வரை அவருடைய அந்த வசனத்திற்கு அவர் கொடுத்த அந்த முக்கியத்துவம், அந்த நடைமுறை வாழ்க்கைகள் எனக்கு அந்த பிரசங்கங்களை கேட்கும் பொழுதுதான் என் இருதயத்திலே தொட்டது போல காணப்படும். எனவே நான் அடிக்கடி அந்த பிரசங்கங்களை கேட்பதுண்டு. அவர் ஒரு முறை ஒரு பிரசங்கத்திலே அவர் சொல்லுகிறார், கணவன் மனைவிக்கு இடையே கோபமான வார்த்தைகள் வரும் பொழுது வாயிலே தண்ணியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று, அதாவது திரும்பி பேசாதபடி. கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று. ஆனால் அது பிராக்டிக்கலாக மிகவும் கடினம். கடும் சொற்கள் திரும்பவும் திரும்பவும் கடும் சொற்கள் பேசும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள கர்த்தருடைய பலனும் கர்த்தருடைய கிருபையும் இல்லை என்றால் நான் என்ன உயிரோடு இருந்திருப்பதே மிகவும் ஆச்சரியம். அந்த அளவிற்கு கோபம் கொண்டார்கள். ஒரு சில காரியங்களை நான் யோசித்து பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை, காரியங்களை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி என்னை வேறு பிரித்து என்னை இந்த தேசத்திற்கே நான் வரமாட்டேன் என்று சொல்லி இருந்தேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எதற்கு பெற்றோரை பிரிந்து லண்டன் வர வேண்டும் என்று. ஆனால் இந்த தேசத்திலேயே இருக்கவும் வைத்தார் கர்த்தர். அப்பொழுது நான் நினைப்பேன், மாமியாரிடம் இருந்து பிரித்து இந்த தேசத்திலேயே என்னை வைத்தது கர்த்தருடைய சித்தமா இருந்திருக்கிறது என்று. இப்படி அநேக காரியங்களை தேவன் செய்கிறார். நம்முடைய வேலை இந்த வசனங்களோடு நம்முடைய ஜீவன், இந்த வசனங்களோடு நம்முடைய நடவடிக்கைகள், வசனங்களோடு நம்முடைய சுவாபங்கள் இணைந்து இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். கடும் சொற்களை நாம் தவிர்க்கும் பொழுது அங்கே கோபமான ஒரு காரியத்தை கூட தணிக்க முடியும். அதாவது அந்த கோபம் எழும்பாதபடி அதை சமாதானமாக மெதுவான பிரதியுத்தரமாய் பேசுவதற்கு ஆவியானவர் தான் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். அடுத்ததாக நீதிமொழிகளிலே 14ஆம் அதிகாரத்திலும் இந்த கோபத்தை குறித்து இருக்கிறது. 29வது வசனம் அப்படியே அதே பக்கத்திலே தான். நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியீனத்தை விளங்க பண்ணுகிறான். நீடிய சாந்தம், மோசேக்கு தான் நீடிய சாந்தம் என்று சொல்லுவார்கள். ஆனாலும் மோசே கூட 10 கட்டளைகளை உடைத்தார் என்று பார்க்கிறோம். நீடிய சாந்தம், இந்த நீடிய சாந்தத்தை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினம். நானும் கோபப்படுகிற ஒரு பெண் தான். நான் கோபமே படாத ஒரு ஸ்திரீ என்று நான் சொல்லவே முடியாது.
ஆனால் நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? நீ கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சுவாபங்கள் வேதத்துக்கு உகந்தவையாய் காணப்பட வேண்டும். நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். மகா புத்திமான். இந்த புத்தியுள்ள சுவாபம், நமக்கு அந்த சாந்தமான சுவாபம், நீடிய சாந்தம் நமக்கு வேண்டும் அல்லவா? அப்பொழுதுதான் இந்த கோபமான ஒரு காரியம் அழிவையும் வேண்டாத பிரச்சனைகளையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் கொண்டு வருகிற இந்த சுவாபம், அது ஒரு புத்தியீனமான காரியம். அந்த காரியத்திலிருந்து நம்மை விடுதலை பண்ணுவதற்கு நமக்கு தேவை நீடிய சாந்தமா இருக்கிறது. ஆமேன். இந்த நீடிய சாந்தம் நம்முடைய இருதயத்திலே இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே கர்த்தருக்கு பயம் இருக்கும். அப்படிப்பட்ட பயம் நம்முடைய உள்ளத்திலே வரும் பொழுது அங்கு ஜீவ ஊற்று வரும். அது மாத்திரமல்ல, மரண கண்ணிகளுக்கு நாம் தப்ப முடியும் என்று அதற்கு மேலே உள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம். எனவே சுஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். அப்படி என்றால் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நல்ல ஒரு மனசு இருக்கணும். சுஸ்த மனம் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. ஒரு சில மனிதர்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுதே கோபமும் எரிச்சலும் நிறைந்து அப்படியே இருப்பார்கள். எனக்கு அப்படியெல்லாம் என்னால் இருக்கவே முடியாது. நான் அடிக்கடி அதிகமாய் சிரித்து சந்தோஷத்தோடு இருக்கிற சுவாபம் தான் எனக்கு பிடிக்கும். அந்த ஒரு கோபத்தோடு அந்த முகங்களை வைத்து கொண்டு திரிகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன், சந்தித்திருக்கிறேன், வாழ்ந்திருக்கிறேன். எப்படி அந்த சூழ்நிலை காணப்படும் என்றால், அவர்களுடைய அந்த கோபத்தோடு எரிச்சலோடு அந்த வீட்டிற்குள்ளேயே இருந்து கொண்டு மற்ற அவர்களுடைய அந்த மனதையும் பாதிக்கக்கூடியதாய் காணப்படும். மற்றவர்களுடைய அந்த சுவாபம், அந்த முற்கோபமும் ஒரு பொறாமை, ஒரு எரிச்சலோடு அவர்கள் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்துக்குள்ளேயே நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அங்கு இருக்காது. அந்த ஒருவருடைய அந்த கோபத்தினால் அந்த குடும்பத்திற்குள்ள உள்ள என்வாயர்மெண்ட், அந்த சூழல்கள் முழுவதும் எல்லாருக்கும் அது பாதிப்பை கொண்டு வருகிறதாய் காணப்படும். ஆனால் அந்த கோபம் இல்லாதபடி நாம் சாந்தமுடையவர்களாய் இருக்கும் பொழுது அந்த சொஸ்த மனம் நம்முடைய உள்ளத்திலே அது உண்டாகிறது அல்லவா? சொஸ்த மனம் என்னத்தை நமக்கு தருகிறது? நம்முடைய உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் அது உண்டாக்குகிறதாய் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் மோசேயை குறித்து நான் சொன்னேன். மோசே கர்த்தர் எவ்வளவாய் ஒரு தேவனே யோபுவை குறித்து சொன்னது போல மோசே குறித்து அவர் சாந்தத்துக்கு உதாரணமாய் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்திலே ஆலயத்தை அவர் சுத்திகரிக்கும் பொழுது அவர் கோபப்பட்டார். 21:12. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களையும் கொல்லுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். ஆண்டவருடைய கோபம் அநீதிக்கு நேராக, அதாவது ஒரு பிசினஸை போல அங்கு தேவனுடைய ஆலயத்திலே இந்த பலிக்காக அவர்கள் ஆடுகளையும் புறாக்களையும் தேவாலயத்திற்கு வைத்து அதை அவர்கள் விற்று கொண்டிருந்ததை தேவன் பார்த்தார். ஏனென்றால் அவர்களுக்கு ஆண்டவரை தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி வந்து வெளிப்பட்ட
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர்கள் அந்த பிசினஸை, புறா விற்கிறவர்களின் அவர்களுடைய காரியங்களை, காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிற்குடைய ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டார் என்று பார்க்கிறோம். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பிலிமை பார்க்கும் பொழுது இந்த காட்சியை நாம் பார்க்கக்கூடும். கர்த்தர் அப்படியாக வெறுக்கிறார் அந்த தவறுகளுக்காக கோபப்படுவது. நான் 1வது வசனத்தை நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசித்த பொழுது நான் சொன்னேன், அவருடைய நாமத்தை நிந்திக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவர்களுக்கு கர்த்தர் எப்படி உத்தரவு சொல்லுவாரோ அப்படி நாம் உத்தரவு சொல்ல வேண்டும். அதற்கு நாம் ஞானவானாக வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்பொழுது அவருடைய இருதயம் சந்தோஷமாய் ஆகிறது. அப்படிப்பட்ட நீதிக்காக வைராக்கியமாய் நாம் கோபப்படத்தான் வேண்டும். கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே எதற்கு கோபப்பட்டார்? அநீதிக்கு நேராக. இருதயம் சுத்திகரிக்கப்படவில்லை, ஆனால் பலிக்காக அவர்கள் செய்கிற அந்த பிசினஸ் மிகவும் சரியாக அவர்களுக்கு காணப்பட்டது. ஆனால் தேவனுக்கு முன்பதாக அவர்களுடைய இருதயம் சரியில்லை என்பதை தேவன் இந்த இடத்திலே வெளிப்படுத்தி அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோபப்படுகிறார். இன்னும் வேதத்திலே நாம் கோபப்படுகிற மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. கோபம் கொண்டாலே அந்த முகம் அப்படியே மாறிவிடும். நான் சிறு வயதா இருந்த பொழுது நான் கத்தலிக் ஹாஸ்டல்ல நான் இருந்தேன். அப்பொழுது என்னுடைய வார்டன் ஒரு மலையாளி சிஸ்டர். அவர்கள் சொல்வார்கள், கோபப்படும் பொழுது நம்முடைய நரம்புகள் முழுவதும் பாதிக்கப்படும். அந்த முகம் மாறுகிறது அல்லவா? அந்த முகம் மாறுவதற்கு அநேக நரம்புகள் அதிலே ஈடுபடுவதினால் நரம்புகள் பாதிக்கப்படுகிறது என்று. அடிக்கடி தன் இருதயை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்றே நீதிமொழிகளிலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எனக்கு சரியாய் ஞாபகம் எந்த வசனம் என்று தெரியவில்லை, ஆனால் வசனம் மட்டும் மனப்பாடமாய் இருக்கிறது. பாருங்கள், அந்த முக நாடி என்றால் முக பார்வை. அந்த முகத்தை பார்க்கும் பொழுதே என்ன எரிச்சலாய் இருக்கிற, என்ன கோபமாய் இருக்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த முகம் தெரியும். அவ்வளவு கோபம். யார் மீது? கர்த்தர் மீதே கோபம் இவருக்கு, காயினுக்கு. ஏனென்றால் கர்த்தர் அவருடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. அதற்காக கர்த்தர் மீது கோபப்பட்டால் யாருக்கு நஷ்டம்? நமக்கு தானே நஷ்டம் என்பதை அறியாதபடி வாழ்ந்த ஒரு காயினாய் காணப்படுறார். எனவே நாமும் கூட வாழ்க்கையிலே இந்த கோபம் என்ற சுவாபத்தினால் அழிவும் நம்முடைய சரீரமும் அதனால் அநேக பாதிப்புகளை உண்டாக்குகிறது. சவுல் கூட தாவீதை கொல்வதற்காக எத்தனை விதத்திலே கோபப்பட்டு எத்தனை விதமான பின்தொடர்ந்து போய் அநேக காரியங்களை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் நான் யோனாவை குறித்து சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோனா கோபப்பட்டார். யோனா கோபப்பட்டதை நான் நினைக்கும் பொழுது என்னுடைய மகன் இப்பொழுது அடிக்கடி இந்த யோனா ஸ்டோரியை தான் பார்ப்பார். ஆனால் யோனா ஸ்டோரியை நாம் பார்க்கும் பொழுது அதுல இந்த சம்பவத்தை அவர்கள் போட்டிருக்க மாட்டார்கள். யோனாவுக்கு கடைசியாக யோனா 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோனாவுக்கு இது மிகவும் விசனமா இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தம் நான் முன்னமே தர்ஷிக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். யோனா கோபப்பட்டாலும் கர்த்தருடைய பண்புகளை மிகவும் அழகாக
இங்கு விளக்குகிறார். ஆண்டவர் எப்படி சவுலை பவுலாக மாற்றி நமக்கென்று பிரஜாதிகளுக்கென்று நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று அனனியாவிடம் சாட்சி சொல்லுவது போல யோனாவையும் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். நீ போய் அந்த நினிவே ஜனங்களுக்கு சொல்லு, பிரசங்கம் பண்ணு, நீ ஞானவானா இருக்கிறாய், உனக்கு அந்த வசனத்தை சொல்லுகிற தாளந்துகள் இருக்கிறது, அதை சொல்லு என்று சொல்லி அவர் சொல்லியும் அவரை போகாமல் தர்சீசுக்கு போனார். ஆனாலும் மீனை வைத்தார் தேவன். மறுபடியும் கர்த்தர் எத்தனையோ பெரிய காரியங்களை செய்தும் கர்த்தருடைய பார்வையிலே அந்த தேசம் அழிய வேண்டும் என்று விரும்பி கொண்டிருந்தார் யோனா. ஆனால் கர்த்தர் அவனுக்கு பாடம் கற்பிக்கிற ஒரு பாடத்தை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு ஆமணக்கு செடி அழிந்து ஒரே ராத்திரியிலே முளைத்து ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக நீ பரிதபிக்கிறாயே, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 124,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். ஆமென். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், இரக்கத்திலே ஐஸ்வர்யம் நிறைந்தவர், கிருபையிலே அவரை போல கிருபை மிகுந்த தெய்வன் ஒருவரும் இல்லை. ஒவ்வொரு நாளும் அப்படி கிருபை புதிதா இருக்கிறது. மகா இரக்கமும் மகா உருக்கமும் நிறைந்த தெய்வம். அன்பின் அகலமாழம் உயரம் என்னதென்று அறிவிக்கட்டாத அன்பினால் பாவிகளை நேசிக்கிற பரிசுத்தர். ஆமேன். அவர் நினிவே ஜனங்களின் சென்சஸை எடுத்து சரியாக வைத்திருக்கிறார். யோனாவுக்கு நம்பர் எத்தனை ஜனங்கள் அங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்று தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் 1,20,000 பேர், 1,20,000 பேருக்கும் அதிகமான மனுஷர் அங்கு இருக்காங்க. அவங்களுக்காக நான் மனஸ்தாபப்படாமல் இருப்பேனோ என்று சொல்லி ஒரு நல்ல பாடத்தை கற்பிக்கிறார். கோபம், எரிச்சல் நமக்கு சில நேரம் வரும். ஆனால் அது தேவனுக்கு விரோதமான கோபமாக எரிச்சலாக இருக்காதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஆமென். நான் கூட என்னுடைய மகனுக்கு சுகமாக பேசாதிருந்த நாட்களில் நான் கேட்பேன், அழகான பிள்ளையை கொடுத்து உள்ளுக்குள்ளே ஒரு குறை வைத்து விட்டீரே என்று கேட்ட நாட்கள் இருக்கிறது. நான் கோபம் கொள்ளவில்லை, ஆனால் கேள்வி கேட்டுக்கொண்டு இருப்பேன். ஆனால் தேவன் அநேக வசனங்களோடு செப்பனியா யோவேல் தீர்க்கதரிசி வசனத்திலே கூட தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் என்று சொன்னார். அப்படி ஒவ்வொரு நாளும் எனக்கு கர்த்தருடைய வசனங்கள் என் வாழ்க்கையிலே அவைகள் வெளிச்சமாக, வழிகாட்டியாக, என்னை செம்மைப்படுத்துகிறதாக, எனக்கு என் பாதையை நடத்துகிறதாய் காணப்பட்டது. நம் வாழ்க்கையிலே நம்முடைய சுவாபங்கள் நம்மை நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட சுவாபங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். யோனாவுக்கு நல்ல பிரசங்க திறமை இருந்தது. பிரசங்கித்தார், மனம் திரும்பினார்கள். ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் என்று காத்திருந்தார். ஆனால் அதிலே கூட தேவன் தம்முடைய இரக்கத்தை காண்பித்தார். இந்த நாளிலே நாம் வாழ்கின்ற இந்த பூமியிலே நமக்கு கிடைத்த இந்த நாட்களிலே கர்த்தருக்கு பிரியமான ஜீவியம் ஜீவிக்க நாம் வாலிபர்களாக இருக்கலாம், பெண் ஸ்திரீகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நம்முடைய சுவாபங்கள் மிக மிக முக்கியமாய் அது நாம் இருக்கிற குடும்பத்திலே சூழ்நிலையிலே மற்றவர்களை பாதிக்கிறது என்பதை உணர்ந்து நம்முடைய சுவாபங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மெதுவான பிரதித்திரம் சொல்கிறவர்களாய், நம்முடைய வாயை ஞானம் விளங்க திறக்கிறவர்களாய், பொறுமையுடையவர்களாய் நாம் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா. ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அநேக நேர சூழ்நிலைகளிலே தகப்பனே, எப்படி எந்தெந்த சூழ்நிலையிலே எப்படி வாழ வேண்டும் அப்பா, எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்று எல்லா சூழ்நிலைகளையும் எங்களுக்கு கற்றுத்தந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் அப்பா. எங்களுடைய அப்பா உம்முடைய திட்டம் எங்கள் வாழ்க்கையிலே சரியாய் நடைபெறுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
சீரும் சிறப்புமாய் செம்மையுமாய் எங்களை நடத்துகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், சத்தியத்தின் பாதையிலே உன்னை நித்தமும் நடத்துவேன் என்று சொன்ன வசனங்களின்படி எங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி. எங்கள் சுவாபங்கள் உமக்கு விருப்பமாய் காணப்படட்டும். அநீதிக்கு நேராய் நாங்கள் கோபப்பட்டு நீதிக்கு நேராய் அமைதியாய் எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறவர்களாய் நாங்கள் காணப்பட நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நான் நீதி நிறைந்த உலகத்திலே நீரே எங்களுடைய நீதியாய் இருக்கிறீர். இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் தவறுதலாய் கோபப்பட்ட சூழ்நிலைகளை எங்களுக்கு மன்னிங்க. எங்கள் அப்பா நரம்புகள் ஒவ்வொரு அப்பா முக நாடிகள் ஒரு நாளும் கோப சுவாபங்களாய் மாறாதபடி சாந்தம் நிறைந்ததாய் சொஸ்த மனம் உள்ளவர்களாய் நாங்கள் ஜீவிக்க என் தேவன் கிருபை செய்யுங்க. வானொலியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொஸ்த மனத்தை கட்டளையிட்டு அவருடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். வானொலியை நடத்துகிற சகோதரரையும் அப்பா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவர் கையிட்டு செய்யும் காரியங்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தி என் தேவனுக்கு உகந்த பாத்திரங்களாய் நீர் எடுத்து பயன்படுத்தி வழி நடத்தும்படியாய் அடிமையின் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து சதாகாலம் ஜீவிக்கின்ற இயேசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன் ஆமீன். கோபம் என்ற தலைப்பின்களே இன்றைய நாளில் தேவ செய்தி எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கொடுக்கப்பட்ட தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், பெற்றுக்கொண்டோம் என்ற இந்த விசுவாசத்தோடு கேட்கின்ற ஒவ்வொருவரும், கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும், மறு ஒலிப்பிலே கேட்க போகின்ற ஒருவரும், ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக பார்க்க போகிற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் கணவனாரையும் அதே வேளையிலே சௌரன் ஜோயலையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக அடுத்த வியாழக்கிழமை இதே நேரம் சந்திப்போமோ, அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தாலும் கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் வாழ்த்திக் கொண்டு நாங்கள் விடைபெறுவோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். நன்றிங்கிறத கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழிய சுவிசேஷகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கோபம் என்ற தலைப்பின்களே வேதாகமத்திலே ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள் கோபப்பட்ட காரியங்களை எடுத்து வந்தார். அவை எங்களுக்கு ஒரு படிப்பினையாக, எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம் வார்த்தைகளை. இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ஊழியர் முன்பு விடைபெறுவோம். ஆமேன்.